அதில் சங்க இலக்கியத்தில் இருந்த ஒரு பாடல் வந்து கலைஞர் அவர்கள் சொல்லுவாங்க. யானையும் புலியும் வந்து எப்பவுமே போரிடும்னு சங்க பாடல் இருக்கு. அதில் வந்து இது வந்து கடைசியில் வந்து புலி தான் வெல்லும்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஆ. ஒரு வசனம் ஒன்று வரும். பேசி முடிப்பார். கட் பண்ண உடனே அவங்க ஜெயலலிதா அவங்க அவங்க வந்து பேசும்போது படித்த அதே சங்க இலக்கியத்தில் இன்னொரு பாட்டில் யானையும் புலியும் சேர்க்கும்போது யானை தான் வந்து ஜெயிச்சதாக தான் அந்த பாடல் இருக்கு. ஜெயிக்க போகிறது யாருன்றது வந்து முக்கியம் இல்லை, யார் புலி யார் யானைன்றது காலம் சொல்லும்ட்டு அவங்க பேசுவாங்க. ஸோ இது ரொம்ப அழகாக ஓகே. இருக்கு. அவங்க 2 பேரோட அந்த ஒரு மொழியோட அவங்க அந்த மோதிக்கிறது அந்த இது வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த இடம் எழுதும்போது. நம்ம தமிழ்நாட்டு பார்த்த பொலிட்டிஷியன்ஸில் தி மோஸ்ட் ஸ்மார்ட் பொலிட்டிஷியன்ஸ் இவங்க 2 பேர். ஒருத்தரோட விட்ஸ் அவங்களுக்கு பேட்டில் ஆஃப் விட்ஸ். ம். அதோட அது பேட்டில் ஆஃப் அவங்க ஐடியாலஜிஸ்னா ஆல்மோஸ்ட் ஒரே ஐடியாலஜிஸ் தான் 2 ஓகே. பேருக்கும். பேட்டில் ஆஃப் விட்ஸ் தான். அவங்க ஒவ்வொருத்தங்க எப்படி வந்து அவங்க ஒரு ஒரு வார்த்தைகளால் இன்னொருத்தங்க இது பண்ணுறாங்க, ஒருத்தங்க சொல்கிறதுக்கு இன்னொருத்தங்க எப்படி வந்து பதில் சொல்கிறாங்க, அழுதுகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்க. அவங்க வந்து அழுகைய எப்படி பலமா மாத்துறாங்க. அவங்க வந்து அழறது வந்து ஒரு இதோட குணம், ஒரு தாயோட குணம். ம். நான் வந்து உங்களோட தாயா வந்திருக்கேன். ஒரு தாய் வந்து தன்னோட மகனுக்காக அழுவா. அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த அழுகைய பாசிட்டிவா மாத்துவாங்க. இவங்க ஓகே. எல்லார் முன்னாடியும் அழுதுட்டு இருக்காங்கன்னு இது போட்டுற சமயத்துல. ஒவ்வொரு இதையும் எப்படி வந்து இவங்க மாத்தி மாத்தி பண்றாங்க. ஒருத்தர் யாரையும் விட்டுக் குடுக்கக் கூடாது. ம். கலைஞரையும் விட்டுக் குடுக்க முடியாது. என்னால இவங்களையும் விட்டுக் குடுக்க முடியாது. யாரையும் வந்து நம்ம விட்டுக் குடுக்கக் கூடாது. ஆ அந்த இதுல வந்து அந்த ஒரு சென்சிட்டிவான ஒரு திங் இருந்துச்சு அந்த படம் எழுதும்போது.